நேபாளத்தின் புதிய பிரதமரை தேர்வு செய்வது தொடர்பில் சுமார் 12க்கும் மேற்பட்ட போராட்டக் குழுக்களுடன் ராணுவ தளபதி அசோக் ராஜ் சிக்டல் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். நேபாளத்தில் அண்மையில் நெப்போ பேபி என்ற பெயரில் வீடியோக்கள் பரவின. அந்நாட்டு அரசியல் தலைவர்கள், மூத்த அரசு அதிகாரிகள், தொழிலதிபர்கள் மற்றும் பிரபலங்களின் வாரிசுகள் தங்களின் ஆடம்பர வாழ்க்கையை வீடியோவாக பதிவு செய்த சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வந்தனர். இதன் எதிர்விளைவாக பேஸ்புக், யூடியூப் உள்ளிட்ட 26 சமூக வலைதள கணக்குகளை நேபாள அரசு கடந்த 5ஆம் தேதி முடக்கியது. இதனால் நேபாளம் முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்தது. அந்த நாட்டு நாடாளுமன்றம், உச்சநீதிமன்றம், அரசு அலுவலகங்கள், பிரதமர், ஜனாதிபதி, மூத்த அமைச்சர்களின் வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இதுவரை 34 பேர் உயிரிழந்தனர். போராட்டம் வலுவடைந்ததால் ஜனாதிபதி ராம்சந்திர பவுடால், பிரதமர் சர்மா ஒலி அடுத்தடுத்து பதவி விலகினர். நாட்டின் பாதுகாப்பை ராணுவம் ஏற்று நேபாளம் முழுவதும் ஊரடங்கை அமுல்படுத்தியது. இதன் காரணமாக நேபாளத்தில் அமைதி திரும்பி வருகிறது. புதிய பிரதமரை தெரிவு செய்வது தொடர்பாக 12க்கும் மேற்பட்ட போராட்டக் குழுக்களுடன் ராணுவ தளபதி அசோக் ராஜ் சிக்டல் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த பேச்சு நேற்றும் நீடித்தது. நேபாள உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி, நேபாள மின்சார ஆணையத்தின் முன்னாள் தலைவர் குல்மீன் கிசிங், காத்மண்டு மேயர் பலேந்திர ஷா, தரன் நகர மேயர் ஹர்கா சம்பாங் உள்ளிட்டோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. இதில் முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி, மின்சார ஆணைய முன்னாள் தலைவர் குல்மீன் சிசிங் ஆகியோர் முன்வரிசையில் உள்ளனர். நேபாள தலைநகர் காத்மண்டுவுக்கு அருகே சுசிவபுரியில் உள்ள ராணுவ தளத்தில் பதவி விலகிய பிரதமர் சர்மா ஒலி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.